தாவேக்காவுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னென்னா திரிசங்கு சொர்க்கம். எப்போ வந்து கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்க வெளியில் போவாங்க, எப்போ நமக்கு ஆதரிப்பாங்க, எப்போ எதிராக பேசுவாங்கங்கிற ஒரு சூழ்நிலை தெரியாத சூழ்நிலை இருக்குது. அதனால் தாவேக்காவை பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்போவே நம்ம அதுக்கு முழிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது தாவேக்காவிற்கு ஆதரவளித்தவர், நீங்கள் மற்ற எடப்பாடி தரப்பு உங்களுக்கு எதிராக வாக்களித்தார்கள், அவர்களிலிருந்து நீங்கள் இழுத்தினா கூட இந்த விமர்சனம் வந்திருக்காது. ஆனால் உங்களுக்கு ஆதரவளித்த, உங்களுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களை நீங்கள் வந்து பதவி விலக வைத்து தாவேக்காவில் இணைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வி எழுத. ஒரு அறம் சார்ந்த அரசியலை பற்றி சிந்திக்கிற பொழுது அதிமுகவின் மீது பல குறைகளும் குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன. அவர்களை மீண்டும் மந்திரி சபையில் சேர்ப்பதன் மூலம் ஒரு மாசு படிந்த மணியாகிவிடும், தூசு படிந்த ஓவியமாகிவிடும் தாவேக்கா. தாவேக்காவில் பவர் சென்டர் யாருமே கிடையாது, நான் தான். யாரா ஊழல் செய்ய நினைத்தாலோ இப்போவே அதை எரைஸ் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த பேஸ்ட் வந்து மிக பிரம்மாண்டமாக நிறைய பகிரப்பட்டது, வைரல் ஆச்சு, நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க விஜய் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது ஆதவ அர்ஜுனா ஏதோ ஒரு பவர் சென்டராக செயல்படுறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோன்றியிருக்கு. இந்திய அரசியலையும் உலக அரசியலையும் மூன்றாவது தலைமுறையும் ஆக்கிரமித்திருக்கிற, 3 தலைமுறைகளை சந்தித்தவர் கலைஞர். ஆனால் அடுத்து வருகிற தலைமுறையை இன்றைக்கு ஆக்கிரமித்து கொண்ட, ஆகர்ஷித்து கொண்ட ஒரு தலைமை விஜயனுடைய தலைமை. வெகு விரைவில் திமுக பிஜேபியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு மந்திரி சபையில் இடம்பெறுவதற்குரிய ஒரு செய்தி வந்தது என்று நீங்கள் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வரும். ஆகவே இது திமுக நடத்திய நாடகம். நாங்கள் நாடகம் நடத்தலை. இன்றைக்கி நாடாள பிரதமரை பார்க்க போகிற இடத்துல தமிழ்நாட்டினுடைய தேவைகளை எல்லாம் பிரதமரிடத்தில் கேட்க போகிறார். திமுகவை ஒழிக்கணுங்கிறதுல மோடி உறுதியாக இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மோடிக்காக எங்கள் தலைவர் அதை இன்னைக்கு செய்து முடிச்சிட்டார். மோடிக்கு முடியலை, எங்கள் தலைவரால் முடிஞ்சிருக்கு. சரி, நான் நினச்சதை இவனாவது நடத்தினானேன்னு சொல்லி எங்களுக்கு கேட்பதையெல்லாம் தருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சென்றார், வென்றார், வந்தார் என்ற செய்தி நாளைக்கு வரும். நான் இந்த காரில் போகும்பொழுது தான் பழைய பாட்டுகள் எனக்கு கேட்க வாய்ப்பு கிடைக்கும். வாராயின் தோழி வாராயோன்னு அந்த பாட்டு கேட்கணும்னு தோணும். பிருந்தாவனமும் ராஜகுமாரி இந்த பாட்டு கேட்கணும்னு தோணும். அது மாதிரி பாட்டுகள் எல்லாம் கேட்டு பழகிறது எனக்கு பழக்கம். ஸ்டாலின் லூஸ் மோகனுக்கு ஜோக்கை போட்டுட்டு வர்றாரு. அந்த ரசனை ஏதாவது இருக்கலாம், கேளுங்க. அந்த கேசட் முடிஞ்சிச்சு, அடுத்து அதையே போடுங்கிறார். லூஸ் மோகன் கேசட்டை சென்னையிலிருந்து கரூர் வரைக்கும் போய் கேட்டுட்டு போகிறோம். நான் கார்லேருந்து இறங்கிடலாமான்னு கூட பார்த்தேன். ஆகவே விஜயின் வருகை பல கட்சிகளில் பூகம்ப அதிர்வுகளை உருவாக்கியிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தையும் உருவாக்கியிருக்கிறது. ஆகவே விஜய் ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக இன்னும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் அவருடைய ராஜ்ய பரிபாலனை நடக்கும். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேக்காவின் பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். தாவேக்கா ஆட்சி அமைத்து 20 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த 20 நாட்களில் 20 விதமான விமர்சனங்கள் வந்து தாவேக்கா மேலே வர ஆரம்பிச்சிருச்சே. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பாலியல் பலாத்காரம் அதிகரிச்சிருச்சு, ஒரு டிஜிபியை நியமித்ததில் விமர்சனம், விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்ததில் விமர்சனம், இதற்கெல்லாம் அதிகபட்சமாக குதிரை பேரத்தில் தாவேக்கா ஈடுபடுகிறது. தாவேக்கா யாரையாவது போய் கூப்பிட்டு எங்கள் கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிட்டோமா? நாங்கள் நீங்கள் கூப்பிடாட்டாலும் அதுக்கான தேவை தாவேக்காவுக்கு இருக்கிறதா? இருக்கிறது இல்லையே? இருக்கிறது. தாவேக்காவுக்கு 107 பேர் தானே இருக்காங்க. 107 பேர் இருக்காங்க. காங்கிரஸ் 5 பேர் ஆதரவு தந்து அவங்கள மந்திரி சபையில் இடம் கொடுத்தாச்சு. 1967க்கு பிறகு இன்றைக்கு மந்திரி சபையில் காங்கிரஸ் கட்சி அங்கம் வகித்து 5 இடங்கள் வென்ற காங்கிரஸிற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியும் சுற்றுலாத்துறை அமைச்சர் பதவியும் எங்கள் தலைவர் வாரி கொடுத்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு என்று அறிவித்து
எங்களுக்கு ஆதரவாகவே இன்றைக்கு அவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் அமைப்பின் சார்பில் மந்திரி சபையில் வன்னி அரசு இன்றைக்கு அங்கம் பெற்று அவர்களும் உறுதியாக எங்களோடு நிற்கிறார்கள். அதற்கு பிறகு எங்களுக்கு யார் வேணும்? அதுதான் சந்தேகமே எங்களுக்கு. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுகவிலிருந்து 4 பேர் அவங்களோட கட்சி பதவியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவில் ஜாயின் பண்ணி வராங்க. அதை விடுதலை சிறுத்தைகள் விமர்சிக்கிறாங்க. அதிமுகவிலேருந்து இந்த மாதிரி இழுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் விமர்சிக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் விமர்சிப்பது அவங்களுக்கு இருக்கிற உரிமை. நாங்கள் யாரை இழுத்துட்டு வந்தோம்? இழுக்கிற நிலைமையிலே அவங்க இருக்காங்க. இல்லை, அது என்ன பிரச்சனைனா, அதை கீழே சபாநாயகரிடம் வந்து அந்த ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறார்கள். அப்படியே மேலே போயிட்டு தாவேக்காவில் ஜாயின் பண்ணுறாங்க. ஆதவ அர்ஜுனா பார்த்து சால் போத்துறாங்க. இது பட்டவர்த்தமா இல்லையா? ஒரு குதிரை பேரம் அப்படிங்கிற. கம்பம் ராமகிருஷ்ணன் ராஜினாமா செய்தது தெரியுமா உங்களுக்கு? தெரியும் எங்களுக்கு. இருக்கிற இடத்துல இருக்க முடியலை. நெருப்பினும் துஞ்சலும் ஆகும்னு ஒரு திருக்குறள் இருக்கு. நெருப்பில் கூட உறங்கிடலாம், ஆனால் இந்த நீசர் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வெளியேறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறது பதவி வெறினால தான் அப்படி போயிட்டாங்க, தாவேக்காவுக்கு போயிட்டாங்க. அப்படி பதவி வெறின்னா வந்து உங்களுக்கு பதவி கொடுத்துருவாங்களா? அப்படி அதாவது வாய்ப்பு இருக்கா? 35 மந்திரியும் போட்டாச்சு, இன்னும் யாருக்கு பதவி கொடுக்க முடியும்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க மறுபடியும் தாவேக்காவில் போட்டியிட்டு, ஆமாம், போட்டியிட கண்டிப்பாக நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்க. ஆமாம், கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? போட்டிட்டு வெற்றி பெற வைப்போம். வெற்றி பெறும். அதுக்கப்புறம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? 5 பேரையும் 5 தொகுதியில் இடைத்தேர்தல் வரும், 5 தொகுதியிலையும் வெற்றி பெற வைப்போம். அதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிறவங்க வருவாங்க. இல்லை, இது வந்து தாவேக்காவுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னென்னா, திரிசங்கு சொர்க்கம். எப்போ வந்து கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்க வெளியில் போவாங்க, எப்போ நமக்கு ஆதரிப்பாங்க, எப்போ எதிராக பேசுவாங்கங்கிற ஒரு சூழ்நிலை, தெரியாத சூழ்நிலை இருக்குது. அதனால் தாவேக்காவை பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்போவே நம்ம அதுக்கு முழிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு. அதாவது தாவேக்காவிற்கு ஆதரவளித்தவர், நீங்கள் மற்ற எடப்பாடி தரப்பு உங்களுக்கு எதிராக வாக்களித்தார்கள், அவர்களிலிருந்து நீங்கள் இழுத்தினா கூட இந்த விமர்சனம் வந்திருக்காது. ஆனால் உங்களுக்கு ஆதரவளித்த, உங்களுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களை நீங்கள் வந்து பதவி விலக வைத்து தாவேக்காவில் இணைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வி எழுத சார், இது எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையினுடைய கையாலாகத்தனத்தினுடைய வெளிப்பாடு. இல்லை, இந்த இப்போ வந்திருக்க 4 பேருமே உங்களுக்கு ஆதரவளித்த திரு எஸ்பி வேலுமணி, திரு சிவி சண்முகம் பிரிவில் இருந்தவங்க, அந்த டீமில் இருந்தவங்க 4 பேருமே. நீங்கள் அதில் ஒருத்தர் கூட எடப்பாடி டீம்லேருந்து நீங்கள் எடுக்கலை. நீங்கள் எடுத்தது வந்து சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி டீமில் இருந்த 4 பேர். அந்த 4 பேர் அவங்க தான் நீங்கள் இப்போ உங்கள் தாவேக்காவில் இணைத்து வைத்திருக்கு. இந்த வேலுமணியே எடப்பாடி நோக்கி போயிட்டு இருக்காரு. அவர் போயிட்டாரு. ஆமாம், எடப்பாடி நோக்கி போயிட்டாரு. இல்லை, வேற வழி இல்லை. இப்போ நீங்கள் எஸ்பி வேலுமணியை நம்பி வந்தவங்க எப்படி அதை ஏற்றுக்கிடுவாங்க? அதுதான் கேள்வி. இப்போ என்னுடைய கேள்வி அதுதான். தாவேக்காவை நம்பி ஆதரவளித்த அவர்களை நீங்கள் நடுத்தெருவில் விட்டுட்டீங்க அப்படிங்கிறதான் அவங்களுடைய கேள்வியே. நடுத்தெருவில் விட்டுன்னு சொன்னால் அவங்கள மந்திரி சபையில் இடம் கொடுக்கலை. மந்திரி சபையில் இடம் கொடுக்கவும் முடியாது. ஏன்னா ஒரு அறம் சார்ந்த அரசியலை பற்றி சிந்திக்கிற பொழுது அதிமுகவின் மீது பல குறைகளும் குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன. அவர்களை மீண்டும் மந்திரி சபையில் சேர்ப்பதன் மூலம் ஒரு மாசு படிந்த மணியாகிவிடும், தூசு படிந்த ஓவியமாகிவிடும் தாவேக்கா. அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதற்காக நீங்கள் ஆதரவு தாருங்கள், அந்த ஆதரவை நாங்கள் வர வைத்துக் கொள்கிறோம், அதற்குரிய பலனை இப்போது நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம்ங்கிறது சொல்லாமல் சொல்லியிருக்கோம். அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு நிமிடம் கூட பதவி இல்லாமல் இருக்க முடியாது என்கிற ஒரு விதமான நோய், இதற்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் மரகதம் குமரவேலும் மற்ற 4 பேரும் இன்றைக்கு அதில் உறுதியாக நிற்கிறார்கள். எப்படி 4 வரை இந்த நாடு போற்றியதோ அதுபோல இந்த 4 வரையும் நாடு போற்றும். இந்த 4 பேர் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகரை போற்றியதை போல இந்த 4 வரையும் நாடு போற்றும். எவ்வளோ பெரிய ஆளுகளோட இவங்களை போய் கம்பேர் பண்ணல. ரொம்ப நீங்க இவங்களை இழிவுபடுத்தல, அவங்களை இழிவுபடுத்த. இல்லை 4 வழியில் வழியில் அவங்களும் போறாங்க. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு இலக்கியவாதியா, ஒரு அரசியல் சொற்பொழிவாளரா வந்து நீங்க சொல்லக்கூடிய அரசியல் வந்து சம்பவங்களின் விளையாட்டு. இப்படியெல்லாம் நடக்கும் யாருக்காவது தெரியுமா? தாவேக்கா போட்டியில் இல்லைன்னு கூட இந்த நாட்டில் சொன்ன பெருமக்கள் எல்லாம் உண்டு. அதற்காக நீங்க அப்பரோடையும் சுந்தரரோடையும் இந்த 4 பேரையும் குறிப்பிட்டு பேசுவது இல்லை, அவங்க தனிச்சு நின்னா. ஒரு இலக்கிய பேச்சாளராகிய திரு நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு அழகா? என்னுடைய கேள்வி. இல்லை, அவங்கள வந்து நான் வந்து மரகதம் குமரவேலை வந்து அப்பரசோடு அப்படியெல்லாம் ஒப்பிடுவதில்லை. அன்றைக்கு ஒரு 4 இன்றைக்கு ஒரு 4. எப்பொழுதும் தமிழ்நாட்டில் ஒரு 4 இருந்திருக்கிறார். 4 இருந்துகிட்டே இருக்கும். இருந்துகிட்டே இருக்கும். ஓகே.
சார் நீங்கள் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க. அதாவது தாவேக்கா ஒரு அப்பழுக்கற்ற ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவங்கள வந்து அமைச்சரவையில் இடம்பெற செய்யலை. இவங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பதவி வழங்கப்படும்னு சொன்னோம். பட் அவங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் 5 நிமிஷம் கூட இல்லாதவங்க வந்து இப்படி ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு 120 தொகுதிகள் வந்து உங்களுக்கு தேவையான 118 இலக்கம் என்பதை தாண்டி 2 பேர் கூட உங்களுக்கு வாக்களித்து உங்களுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்கிற மாதிரி வாக்களித்தாங்க. மீதி ஏன் நீங்கள் இந்த 25 பேருடைய வாக்கு பெற வேண்டும்? அந்த அவசியம் எதுக்கு ஏற்பட்டுச்சு? அது நாங்கள் செய்த வினை இல்லை. இந்த வினை எல்லாம் அதிமுக என்கிற அமைப்பில் நடக்கக்கூடிய உள்குத்து போராட்டம். எடப்பாடி பழனிசாமியின் தலைமை அங்கீகரிப்பதற்கு அங்கே யாருக்கும் மனம் இல்லை. அந்த நிலையில் அந்த கட்சியில் இன்னைக்கு கொங்கு மண்டலத்துக்கு தலைமை தாங்குகிற வேலுமணி தான் இந்த முடிவை எடுத்தார். அந்த முடிவிலும் அவர் உறுதியாக நிற்க முடியவில்லை. அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. ஓகே, இல்லை, ஆமாம், அதுக்கு நாங்கள் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய தேவையும் கிடையாது. எங்களை யாரும் இதில் குற்றம் சாட்டவும் முடியாது. நாங்கள் வந்து அவங்க பிரிந்து வர்றார்கள் என்ன நமக்கு ஆதரவு தரும், இந்த ஆதரவை நாங்கள் வரவைத்துக் கொள்கிறோம். ஓகே, அதற்குரிய ஆதாயத்தை அவர்கள் எதிர்பார்த்தால் அது கொடுக்கிற நிலையில் நாங்கள் இல்லை என்பதையும் தெளிவுபடுத்திட்டோம். அதான் சார், அவங்க உள்குத்து குத்துனாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், ஆனால் நீங்கள் கும்மாங்குத்தெல்லாம் குத்திருக்கீங்க. அதாவது சார், அவங்க உள்குத்து வேலை செய்து உங்கள் தாவேக்காவோட வந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் அதில் 4 பேரை கும்மாங்குத்து குத்தியெல்லாம் உங்கள் கட்சியோட இணைச்சிருக்கீங்க. 4 பேரை ஒன்றும் இல்லையே வந்து ராஜினாமா கடிதம் கொடுத்தாங்க, ஆதவர்ஜனாவை சந்திச்சாங்க, தாவேக்கா உறுப்பினர் ஆயிட்டாங்க. அதனால் எங்காவது தவறுகள் ஆக சித்தரிக்கப்படுமானால் அந்த தவறிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கும் அந்த தவறை மீண்டும் செய்யாமல் இருப்பதற்குமான ஒரு இயக்கமாக இன்றைக்கி தாவேக்கா இருக்கிறது. இன்றைக்கி ஒரு ரத்தன் பண்டிட்னு சொல்லக்கூடிய ஒரு நிமித்திகரை அரசியல் அதிகாரி என்கிற அந்தஸ்தில் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. விமர்சனங்கள் வந்தது, உடனே விலக்கி கொண்டார்கள். அதனால் தாவேக்கா வந்து மாற்றார் சொல்லி மதிக்கிறது, யார் சுட்டி காட்டினாலும் அதை காது கொடுத்து கேட்கிறது. இன்றைக்கி ஜூன் 4ஆம் தேதி தான் பள்ளிகள் திறக்கும்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவிக்கிறார். வெப்ப அலை வீசுகிறது, மாணவர்களை வெயிலில் போட்டு வாட்டி விடாதீர்கள், பள்ளி திறப்பை ஒத்தி வையுங்கள் என்று சொன்ன உடனே அதை கேட்டு இன்னைக்கு பள்ளி திறப்பை 4க்கு ஒத்தி வச்சாச்சு. அதனால எங்கிருந்து ஒரு குரல் வழிகாட்டுகிற குரலாக இருந்தாலும் ஒளிகூட்டுகிற குரலாக இருந்தாலும் அதை மதிக்கிற பண்பாடும் தாவேக்காவில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. சரி சார், நான் இந்த கேள்வி கேட்கறனால உங்களுக்கு தர்ம சங்கடம் ஏற்படுமா என்னன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு செய்தியாளராக கேட்க வேண்டியது என்னுடைய கடமை. திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து தாவேக்காவின் ஒரு பவர் சென்டராக மாறி இருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. பவர் சென்டர்னா கட்சியினுடைய மேலாண்மை பொதுச் செயலாளர் இருக்கும்போது இவர் தான் கட்சியில் கொண்டு வந்து எல்லாத்தையும் சேர்க்கிறார், இவர் தான் உறுப்பினர் கார்டு கொடுக்கிறார். பொதுச் செயலாளர் செய்ய வேண்டிய பணிகளை ஆதவ் அர்ஜுனா செய்கிறார். ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கிறோங்க. நேற்றுக்கு யார் வந்து சேர்ந்தா? எஸ்ஐ சுப்பையா. யார்கிட்ட வந்து சேர்ந்தார்? புஷி ஆனந்த் அவர்கள் கழகத்தின் பொதுச்செயலர் சந்திச்சு சேர்ந்தாங்க. ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கிறோம். யார் அவைலபிளாக இருக்காங்களோ அவங்கவுங்க தானே இயேசு சிலுவை தூக்கி தோளில் போட்டு கொண்டதை போல் இந்த வேலையை பார்க்குறோம் நாங்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இயேசு தானே சிலுவை தூக்கி தோளில் போட்டுக்கல, தூக்கி வச்சாங்க அவர் மேலே. அதான் இயேசு சிலுவை சுமந்த மாதிரி சுமப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து பழி இதெல்லாம் நீங்கள் பழி சொல்கிறது இல்லை, இது நான் தாவேக்காவில் ஒரு பவர் சென்டர் தான். அதுதான் என்னுடைய கேள்வியும். அதாவது முதலமைச்சராக தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் பதவியேற்ற உடனே பிரம்மாண்டமாக அந்த மேடையில் பேசினாங்க. அது தமிழ்நாடு தாண்டி இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் அந்த குரல் ஒலிச்சுது. 10 நிமிடம் அவர் பேசியிருந்தா கூட அப்படியே அது ஒரு அனல் கக்கிற மாதிரி அவர் பேசினார். இந்த தாவேக்காவில் பவர் சென்டர் யாருமே கிடையாது, நான் தான். யாரா ஊழல் செய்ய நினைத்தாலோ இப்போவே அதை எரைஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த பேச்சு வந்து மிக பிரம்மாண்டமாக நிறைய பகிரப்பட்டது, வைரல் ஆச்சு, நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க விஜய் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது ஆதவ் அர்ஜுனா ஏதோ ஒரு பவர் சென்டராக செயல்படுறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். ஏற்கனவே இந்த கட்சிக்கு ஒரு புதிய வரவுகளை ஈர்ப்பதில் அவர் முன்னின்று கடமையாற்றினார். ஆதவ் அர்ஜுனாவுக்கு அழைப்பின் பேரில் தான் நானே போனேன். அதற்கான ஒரு தகுதியும் அதற்கான தன்மையும் அவரிடத்தில் இருக்கிறது. எளிதில் எல்லோரையும் வசீகரித்து விடுகிறார். இந்த பண்பு அவரை முன்னிறுத்துகிறது. அது வந்து ஒவ்வொருடைய செயலினுடைய திறத்தை வைத்துக்கொண்டு நாம் எடை போட வேண்டும்.
பொதுச் செயலாளர் ஒரு பக்கம் இருந்தாலும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் தலைவருக்கு கூட சுற்றுப்பயணம் சென்றவர், தலைவருடைய சுமைகளை பகிர்ந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுகிறவர், தலைவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர், எல்லாரைக்கும் குறித்தும் ஒரு பார்வை உள்ள ஒரு தீர்க்கத்தனமான அரசியல்வாதி ஆதவ் அர்ஜுனா. எல்லா கட்சிகளும் இன்றைக்கு அவரை வியந்து பார்க்கின்றன. ஏன்னா இப்படி ஒரு பர்சனாலிட்டி வேறு எந்த கட்சியிலும் இருப்பது மாதிரி எனக்கு தெரியலை. திமுகவில் அப்படி யாராவது இருக்காங்களான்னா யாரும் இல்லை. நரகத்துக்கு போவதற்கு போனாலே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் இருக்காங்க. ஆனால் இந்த கட்சியில் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு பவர் செக்டர், இது அதிகாரம் உள்ள இது இல்லை, எல்லாரையும் ஈர்க்கிற ஒரு தலைமை ஆதவ் அர்ஜுனாட்ட இருக்குது. அதனால அதை பேசு பொருளாக்கப்படுகிறது. ஆனால் அவருக்குன்னு தன்முனைப்பு எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு பவர் சென்டராக செயல்படலை. இந்த கட்சியை வலுப்படுத்த வேண்டும் நினைக்கிறார். ஏன்னா இது ஒரு 3 தலைமுறைக்கு தாண்டி நிற்கப் போகிற ஒரு பெரிய கட்சி. இந்த அமைப்பு இன்றைக்கு 3வது தலைமுறை ஆக்கிரமித்திருக்கிறது. ஜென்சி என்பதையும் தாண்டி அடுத்த தலைமுறை இன்றைக்கு இது ஆக்கிரமித்திருக்கிறது. நேற்றுக்கு எங்கள் கோவில் திருவிழாவில் என்னுடைய 11 வயது பேரன் மாக்சிம் கார்கி தளபதி விஜயை போல வேடமிட்டு கொண்டு கோட்டு சூட்டு போட்டுக்கொண்டு நின்று பேசினான். அந்த ஊரே நேற்றுக்கு ஆரவாரம் செய்து மகிழ்ந்தது. அதனால் இதுவரைக்கும் இந்திய அரசியலையும் உலக அரசியலையும் 3வது தலைமுறையும் ஆக்கிரமித்திருக்கிற 3 தலைமுறைகளை சந்தித்தவர் கலைஞர். ஆனால் அடுத்து வருகிற தலைமுறையை இன்றைக்கு ஆகர்ஷித்து கொண்ட ஒரு தலைமை விஜயனுடைய தலைமை. ஓகே சார், இப்போ மாற்றத்திற்கான தலைவர் அப்படி என்று எண்ணி தான் திரு விஜய் அவர்களுக்கு மக்கள் ஏராளமான பேர் தானாகவே பிரச்சாரம் செய்யாட்ட கூட, வேட்பாளர் யாருன்னு தெரியாட்ட கூட வாக்களித்தார்கள். அவங்க மாண்புமிகு விஜய் அவர்கள் மீது அளவு கடந்த ஒரு மரியாதையும் அவர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையும் வைத்து தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 20 நாட்களில் நடந்த நிகழ்வுகளை பெரிதுபடுத்தி காட்டினாலும் அதற்காக எடுக்க வேண்டிய முன்னெடுப்புகள் நிறைய இருக்குது. இன்னும் நேற்றை பாருங்க, முந்தா நாள் அறிவிச்சார் வண்டல் மண் இலவசமாக எடுத்து கொள்ளலாம். ஒரு கிளைக்கழகத்தினுடைய செயலாளர் ஒரு குளத்தை தன் கட்டுப்பாட்டில் வச்சுருப்பான் திமுகவில். அவனை தாண்டி அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. மீன் பிடிக்கவும் முடியாது, வண்டல் மண் எடுக்க முடியாது. இன்னைக்கு வண்டல் மண்ணை எல்லாரும் இலவசமாக எடுத்துக்கலான்னு சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இதை கொண்டாடுகிறார்கள். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு அருமை தெரியலை. வண்டல் மண் இலவசமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் அதை எடுத்துக்கொள்வதற்கு வண்டி கட்டி கொண்டு கிராமத்தில் எல்லாம் போயிட்டுருக்கான். ஆகப்பெரிய சாதனையாக நாட்டு மக்கள் உணர்கிறார்கள். 717 மதுக்கடைகள், மருத்துவமனை, பள்ளிக்கூடம் போன்ற வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு அறிவிச்சதுனால மது கடைகளை படிப்படியாக மூடுவார்கள் என்கிற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்திருக்கிறது. ஆகவே இந்த மதுவினால் வரக்கூடிய லாபம், அது நிர்வாகத்திற்கு அந்த பணம் செலவழிக்கப்படுகிற இந்த கொடுமையிலிருந்து மதுவிலக்கை சாத்தியப்படுத்துவதற்கான கூறுகளை இந்த அரசு ஆய்ந்து தீர வேண்டிய கட்டாயத்திற்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கான தேவையையும் தலைவர் விஜய் அவர்கள் உணர்கிறார்கள். ஒன்றிய அரசு கொஞ்சம் ஒத்துழைக்குமானால் மதுவிலக்கை சாத்தியப்படுத்துவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது என்று இன்றைக்கு ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். அதனால் ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசாகத்தான் இந்த அரசு இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஓகே சார், சூப்பர் சார். கடந்த 5 ஆண்டு காலமாக திமுக அரசு மத்திய அரசை கடுமையாக விமர்சித்து எங்களுக்கு பணமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நலத்திட்ட உதவிகள் பல வழங்க கூட பணம் கொடுக்கல அப்படின்னு ஒரு மோதல் போக்கையை கடைபிடித்து வந்தார்கள். இந்த மோதல் போக்கு ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய நலனை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. புதிதாக இப்போ ஆட்சி அமைத்திருக்க திரு விஜய் அவர்கள் மத்திய அரசோட ஒரு அனுகூலமான செயல்பாட்டில் ஈடுபடுவாரா? கண்டிப்பாக ஈடுபடுவார். தமிழ்நாட்டு மக்களினுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது மட்டும்தான். ஒரு அதிகாரத்திற்கு வர வேண்டும், முதலமைச்சராக இருக்கணுங்கிறது அவருடைய நோக்கம் இல்லை. எனக்கு முகமும் முகவரியும் தந்த மக்களுக்கு நான் நன்றி கடன் ஆற்றுவதற்கு இந்த பணின்னு அவர் கருதுகிறார். அதனால் மோடியிடம் ஒரு வலுக்கட்டாயமாக சண்டைக்கு போனது மாதிரி அவர்கள் காட்டி கொண்டார்கள். ஆனால் உள்ளபடியே அவர்கள் பிஜேபியோடு இணக்கமாகத்தான் இருந்தார்கள். ஆனால் நாங்கள் இணக்கமாக இல்லை. பிஜேபியை கொள்கை எதிரி என்று சொல்லி அதன்படி திமுக செய்ய முடியாது தாவைக்காணி தமிழ்நாட்டில் செய்திருக்கு. பிஜேபி என்கிற கட்சி ஒரே ஒரு இடத்துல போஜராஜன் என்பவர் மட்டும் குளிர் பள்ளி கொண்டு கிடக்கிற உதகமண்டலத்தில் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். 2 நாள் அவகாசம் இருந்தால் போஜராஜன் காளிராஜன் ஆகியிருப்பான். ஆனால் அவர்கள் போட்டி போடுவது ஒரு மல்லுக்கட்டு மாதிரி சொன்னாலும்
அவர்களுடைய ஒரு இணக்கமான போக்கு தான் இருந்தது. இதை முதல்ல கண்டுபிடிச்சு சொன்னதே எங்கள் தலைவர் தான். போகிற போக்கை பார்த்தால் வெகு விரைவில் திமுக பிஜேபியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு மந்திரி சபையில் இடம்பெறுவதற்குரிய ஒரு செய்தி வந்தது என்று நீங்கள் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வரும். ஆகவே இது திமுக நடத்திய நாடகம். நாங்கள் நாடகம் நடத்தலை. இன்றைக்கி நாடாளுமன்ற பிரதமரை பார்க்க போகிறார். பார்க்க போகிற இடத்துல தமிழ்நாட்டினுடைய தேவைகளை எல்லாம் பிரதமர் இடத்துல கேட்க போகிறார். திமுகவை ஒழிக்கணுங்கிறதுல மோடி உறுதியாக இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மோடிக்காக எங்கள் தலைவர் அதை இன்னைக்கு செய்து முடிச்சிட்டார். மோடிக்கு முடியலை, எங்கள் தலைவரால் முடிஞ்சிருக்கு. சரி, நான் நினச்சதை இவனாவது நடத்தினானேன்னு சொல்லி எங்களுக்கு கேட்பதையெல்லாம் தருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சென்றார், வென்றார், வந்தார் என்ற செய்தி நாளைக்கு வரும். நல்லா இருக்கு, ரொம்ப கேட்குறதுக்கே ரொம்ப அருமையாகும். சென்றார், வென்றார், வந்தார். ஆமாம், நாளை தமிழ்நாட்டிற்கு நல்லது நடக்கதா இருந்துச்சுன்னா அவரை இருகரம் கூப்பி நாங்களும் வரவேற்கிறோம். தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாட்டிற்கு நன்மை நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. மோதல் போக்கை கடைபிடிக்காமல் அவர் இருந்தால் நல்லா இருக்கும்னு நாங்களும் எதிர்பார்க்குறோம். அதே நேரத்தில் இப்போது திமுகவோட கூட்டணி இருந்த கட்சிகள் எல்லாமே தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இந்த பாஜக மறைமுகமாக தமிழ்நாட்டுக்குள்ளே புகுந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் காலப்போக்கில் ஆட்சியில் பங்கு பெற்றார்கள், அமைச்சர்கள் ஆனார்கள். இப்போது அது போயிட்டுருக்கு. இப்போ இந்த கட்சிகள்லாம் உங்களுக்கு ஆதரவு கொடுத்த பிறகு திமுகவுடைய பேச்சும் அவங்களுடைய செயல்களும் பார்த்தீங்கன்னா மிக கடுமையாக இருக்குது. காங்கிரஸை கடுமையாக விமர்சனம் செய்கிறார்கள். எங்களுடைய முதுகில் 20 வருஷமாக நீங்கள் பயணம் செஞ்சுட்டு இப்போ முதுகில் குத்திட்டு போயிட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஐயுஎம்எல்ஏ அப்படி தான் சொல்லுங்கள். எங்களுடைய வாக்குகளை வாங்கி நீங்கள் வெற்றி பெற்றுட்டு இப்போது தாவேக்கா அமைச்சரவையில் இடம்பெற்று. இவங்களுக்கு ஒருத்தருக்கும் திமுகவுக்கு முதுகில்லைன்னே தெரியாதா? முதுகு இருந்தால் தானங்க குத்தணும். முதுகே கிடையாது. உனக்கு முதுகெலும்பு இருந்தால் தமிழ்நாட்டை நீ இப்படி வச்சிருப்பியா? நீ நாஞ்சில் சம்பத்து கேட்கிறேன். செம்மொழி ஆய்வு நிறுவனம் தமிழ்நாட்டில் இயங்கணும். நீ இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்த? திருமதி சுதா சேஷனை செம்மொழி ஆய்வு நிறுவனத்திற்கு துணைத் தலைவராக போட்டாங்க. போடலாமா? எதிர்வினை ஆட்டினியா நீ? ஒரு தமிழ் ஸ்காலர். நான் சுதா சேஷனுடைய புலமையை நான் மதிக்கிறேன். அவங்கள நாம் இன்னும் சொல்ல போனால் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பர்சனாலிட்டி. அவங்க ஒரு அனாட்டமி டாக்டராக இருந்து சமயத்தினுடைய எல்லா கூறுகளையும் விரிவாக ஆராய்ந்து சொல்லக்கூடியவர்கள். ஒரு தேவார திருவிழான்னு ஒரு புத்தகம் எழுதுகிறாங்க. நால்வர்களுடைய திருமறையை பற்றி அவர்கள் அதில் பதிவு செய்கிறார்கள். இது இந்த அம்மாவில் இது எப்படி முடியுது? ஏன்னா நான் தேவாரம் படிச்சுட்ருக்கேன் டெய்லி. இது உங்களால் எப்படி முடியுதுன்னு நான் ஆச்சரியப்படுவேன். இப்படி ஆச்சரியப்படுகிற அளவிற்கு இந்த நாட்டில் சமயத்துறையில் ஆழ்ந்த ஞானம் பெற்ற ஒரு பெருமாட்டியை கொண்டு போய் நீ செம்மொழி ஆய்வு நிறுவனத்தினுடைய துணைத் தலைவராக்கிறேன்னா, ஒரு தமிழ் ஸ்காலர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு மருத்துவம் பயின்று வரை கொண்டு உட்கார வைப்பது நினைக்காது எதிர்வினையாற்றி இருக்கிறியா நீ? இந்த சிறப்புக்குரியவங்க தானே. யாரு? டாக்டர் சுதா சேஷன் அவர்களும் இந்த சிறப்புக்குரியவங்க தான். செம்மொழி ஆய்வு நிறுவனத்தின் துணைத் தலைவராக போடுவதற்கு தகுதி வாய்ந்தவர் தானே. அவரை ஏன் எதிர்க்கணும்? இல்லை, அது ஒரு தமிழ் ஸ்காலருக்கு கொடுக்க வேண்டிய இடம் அந்த இடம். பேராசிரியர் தேஞா இருந்தார், தேஞான சுந்தரம். அது மாதிரி ஆய்வாளர் இப்போ இறந்து போனார் சுந்தரமூர்த்தி. அந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுக்க வேண்டிய இடம். சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவர் அரங்கராமலிங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய இடம். சுதா சேஷனுக்கு வேறு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் இதை செய்தீங்க. உங்களுக்கு அதை பற்றி பார்வை இல்லை. உங்களுக்கு தமிழ் அறிஞர்னா உங்களுக்கு யாருன்னே தெரியாது. உங்களுக்கு ஒரு 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 தமிழ் ஆளுமைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மகுடத்தை வாழ்நாள் சாதனையாளர்னு எஸ்வி சேகருக்கு கொண்டு போய் தூக்கி கொடுக்குறீங்க. அவர் தானே கரெக்டாக உங்களை எந்த செருப்பால் அடிக்கிறது? வாழ்நாள் சாதனையார்னு உனக்கு ஒரு அடையாளம் காணுவதற்கு எஸ்வி சேகர் தான் கிடைத்தானா? அவர் தானே பெண் பத்திரிகையாளர்லாம் நான் கடுமையாக விமர்சிக்கிறார். அதனால் கொடுத்துருப்பாங்க. நான் கேட்குறேன், எவ்வளோ ஆளுமைகள் இருக்காங்க தெரியுமா? நீ வாழ்நாள் சாதனையாளர்னு ஒரு அடையாளம் காட்டினா விஐடி விஸ்வநாதனை முதல்ல நீ அடையாளம் கண்டிருக்கணும். எஸ்வி ராஜதுரைன்னு ஒரு ஆள் இருக்கார். உலகத்தில் சூழ்கொண்ட புரட்சிகளையெல்லாம் தமிழுக்கு கொண்டு வந்து ஒரு பெரிய ஆய்வாளர். மார்க்சிய சிந்தனை, பெரியார் சிந்தனையெல்லாம் அவர்கிட்ட கேட்டு வாங்கி படிக்கணும். உங்களுக்கு அவங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியல. கவிஞர் சிற்பின்னு ஒரு ஆள் இருக்கார் பொள்ளாச்சியில், சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர்.
மலையாள நாட்டில் தமிழ் படித்து ஒரு பெரிய சிகரத்தை தொட்டவர். அவரையெல்லாம் நீங்கள் கண்டுக்கிடலை. நீங்கள் இந்த நாட்டில் ஒரு அண்டா புயலுக்கு கொண்டு போய் ஒரு அங்கீகாரம் கொடுக்குறீங்க. அவர் 1000 நாடகம் போட்டார் சார். அதனால தான் அவருக்கு வாழ்நாள் சாதனை எதிர்ப்புக்காங்க. அந்த நாடகத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை திரு முதலமைச்சராக இருந்தவர் பார்த்துருப்பார் போல. பார்த்துருப்பாரா இருக்கும். அவங்க மலிவான ரசிகர் தான் அண்ணன் ஸ்டாலின். உயர்ந்த ஜோக்கெல்லாம் அவருக்கு ஒத்து வராது. என்எஸ்கே எல்லாம் அவர் படிப்பாரா, கேட்பாரா? கேட்க மாட்டார். இந்த எஸ்வி சோகர் மாதிரி நானும் அண்ணன் ஸ்டாலினும் ஒரு நாள் சென்னையிலேருந்து கரூர் போகிறோம் காரில். நான் இந்த காரில் போகும்பொழுது தான் பழைய பாட்டுகள் எனக்கு கேட்க வாய்ப்பு கிடைக்கும். வாராயின் தோழி வாராயோன்னு அந்த பாட்டு கேட்கணுன்னு தோணும். பிருந்தாவனமும் ராஜகுமாரி இந்த பாட்டு கேட்கணுன்னு தோணும். அது மாதிரி பாட்டுகள் எல்லாம் கேட்டு பழகிறது எனக்கு வழக்கம். ஸ்டாலின் லூஸ் மோகனுக்கு ஜோக்கை போட்டுட்டு வர்றாரு. அவர் ரசனை ஏதாவது இருக்கலாம். கேளுங்க, அந்த கேசட்டு முடிஞ்சிச்சு, அடுத்து அதையே போடுங்கிறார். லூஸ் மோகன் கேசட்டை சென்னையிலேருந்து கரூர் வரைக்கும் போய் கேட்டுட்டு போகிறோம். நான் கார்லேருந்து இறங்கிடலாமான்னு கூட பார்த்தேன். அதனால் அவங்களுக்கு ரசனைக்கு ஒரு அளவு இருக்கலாம். ஆனால் ஒரு பொது வாழ்வுக்கு வந்து எதையாவது சாதிக்க வேண்டும் என்கிறவர் இப்படி மட்டமாக சிந்திச்சிருந்தா எஸ்வி சேகருக்கு இந்த விருதை கொடுத்துருக்க மாட்டார். இன்னைக்கு நீங்கள் என்ன செய்தீங்கன்னு கேள்வி கேட்டால் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டில் காரியங்கள் நடந்திருக்கு. அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளோ பெரிய தண்டனை உங்களுக்கு தந்திருக்காங்க. இதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வரணுங்கிறது என்னுடைய விருப்பம். ஆனால் விடுபடுவதற்கான வழி உங்களுக்கு முன்னால் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. திமுக முடிஞ்சுதுங்கிறீங்களா? கிட்டத்தட்ட இந்த தலைமைக்கு ஆபத்து வரும். இப்போதைக்கு தலைமை உதயநிதி தான் இருக்காரு. அதாவது ஆபத்து வரும். இந்த அதிமுகவுக்கு பிறகு அது பாருங்கள், அங்கே நடக்கும் அடுத்த பூகம்பம். ஆகவே விஜயின் வருகை பல கட்சிகளில் பூகம்ப அதிர்வுகளை உருவாக்கி இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தையும் உருவாக்கி இருக்கிறது. ஆகவே விஜய் ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக இன்னும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் அவருடைய ராஜ்ய பரிபாலனம் நடக்கும். ஓகே சார். இந்த ராஜ பரிபாலனத்தில் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு ஒரு முக்கியமான வாரியம் கொடுக்கப்படுவதாக கூட தகவல்கள் இருக்க. இல்லை, நான் திருச்சியில் நிற்க போகிறதா கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குமே. இல்லை அசம்பிளி சொன்னாங்க. இப்போ நாடாளுமன்ற மேலவைக்கு என்ன கொண்டு வரதா செய்தி வந்துட்டு. இந்த இடத்துலலாம் நீங்கள் போய் பேசினீங்கன்னா, அதாவது அறிஞர் அண்ணாதுரை எப்படி பாராளுமன்றத்தில் பேசி உங்களை மாதிரி என் மாதிரி நல்லெண்ணம் உள்ளவங்க ஏதாவது ஒரு வாரியமாவது வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதையும் கேட்குற இடத்துல இல்லை. இருந்தாலும் கொடுக்குற இடத்துல தாவேக்கா இருக்கணும். இருக்கு. ஏன்னா இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் திரு தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜயுடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு ஈடுபட்டுச்சோ அதே அளவுக்கு திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேச்சு பட்டி தொட்டி எல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டதாக போட்டது சோஷியல் மீடியாவிலையும் நான் அந்த பணியை திறம்பட செய்தேன். எல்லா திசைக்கும் தாவேக்காவை கொண்டு சேர்த்ததில் எனக்கும் ஒரு பெருமை உண்டு. அதாவது அங்கே பேச்சாளர் அப்படிங்கிற முறையில் உங்களுக்கு நீங்கள் பேசி பேச்சுக்கள்லாம் சிறப்பாக ஈடுபட்டுச்சு. அதையும் தாண்டி வேறு விஷயங்கள் வந்து பெருசாக பேசப்படவில்லை. இருந்தாலும் உங்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்று கௌரவமாக தான் வச்சுருக்காங்க. எனக்கு குறை ஒன்றும் இல்லைன்னு ராஜாஜி பாடுவார், குறை ஒன்றும் இல்லைன்னு. மறைமூர்த்தி கண்ணா. ஆமாம், எனக்கும் குறை ஒன்றும் இல்லை. ஆனால் இப்படி ஒரு அங்கீகாரத்தை வாங்கிக்கோ, நீ எவ்வளோ நாள் இப்படி பேசியிருப்படி என் மேலே நல்லெண்ணம் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள். ஓகே, இது தலைவர் கவனிப்பார்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் சார். திமுக அவங்க மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த ஆட்சி 6 மாதம் கூட தாங்காது, 6 மாதத்திற்கு பிறகு மீண்டும் தேர்தல் வரும், அவங்க ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறாங்களே. அவங்க ஜெயிச்சிருவாங்களாமா? அதான் ஊருக்கு அடி போட்டுட்ருக்காங்க, தெரியுமா? என்ன அடி போடுறாங்க சார்? தெரியாதா? குன்னத்தில் அடி நேற்றுக்கு விடுதலை சிறுத்தைகளும் திமுகவும். குன்னத்திலேயா கன்னத்திலையா? குன்னத்தில். அது போக ஒரு குழு அமைச்சார் ஸ்டாலின், 86 பேர் கொண்ட குழு. தோல்விக்கு என்ன காரணம்? அவன் அடி வாங்கிட்டு வரான். தோல்விக்கு காரணத்தை கேட்க போனோம்ல, அவன் அடி வாங்கிட்டு வரான். அந்த புழுவுக்கு கூட நெளிவதற்கு முடியும், இந்த குழுவுக்கு நெளிவதற்கு கூட முடியாது. ஆகவே 6 மாதத்தில் திமுகவுக்கு என்ன நடக்குங்கிறத யோசிக்கணும். அதுதான் உங்களுடைய பதிலாக இருக்குது. அதாவது நேற்றுக்கு நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கோட்டைக்கு போனேன் அமைச்சர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க. அண்ணன் அழகிரிக்கமாக என்ன வந்து வணக்கம்னு சொல்லுது.
திமுக பாரம்பரிய குடும்பத்திலேருந்தே ஒருத்தங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க, வர போகிறாங்க. சரி, இந்த 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 இப்போ அதிமுகவில் நடக்கல, எங்கள் கட்சிக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பரிவர்த்தனை. இதை விட பெரிய பரிவர்த்தனை திமுகவுக்கும் எங்களுக்கும் நடக்கும் கொஞ்ச நாளில். நிறைய பேர் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணி சேருவாங்க. விரைவில் நல்ல செய்திக்காக காத்துட்ருக்கோம். உங்களை மாதிரி நாங்களும். அதுவரை நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.